Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் 65 தாங்க. பாருங்க மசாலா உதிராம எண்ணெய் குடிக்காம எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வெளியே நல்ல கிறிஸ்பியா, உள்ள நல்ல ஜூஸியா, சாஃப்ட்டா எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. எலும்போடு இருக்கிற சிக்கனாக தாங்க இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். சிக்கன் 65க்கு பார்த்தீங்கன்னா எலும்போடு இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. புளிச்ச தயிராக இருந்தாலும் சரி, புளிக்காத தயிராக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை இது மாதிரி மேலே புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஒட்டுறதுக்காக அந்த பைண்டிங் ஏஜென்ட்டாக தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். சிக்கன் 65க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. உங்களுக்கு இது வேணான்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த மசாலாலாம் அது உள்ள நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் சேர்க்க முடியலனாலும் நீங்கள் கடையில் வாங்குற சிக்கன் 65 மசாலா கூட போட்டு நீங்கள் பண்ணலாங்க. ஆனால் தயிர், லெமனு அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வரும். ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம கடையில் வாங்குற மசாலாவை விட இதில் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ இது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க, நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நான் மிக்ஸ் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது எடிட்டிங்கில் ஒரு சில காரணங்களால் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 4 சிக்கனாக போட்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதுங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நமக்கு வந்து எண்ணெய் கொதிக்க இருக்கக்கூடாதுங்க. மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் நம்ம சிக்கன் போடும்போது கருகாது. இது மாதிரி சிக்கன் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கேப் விட்டு போடுங்க. இப்போ ஸ்டவ் வந்து நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளெல்லாம் சிக்கன் நல்லா வேகும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு சிக்கனை பெரட்டி விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேகும் போதே கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மசாலாலாம் பிரியாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வேக வைங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வெளியே நல்லா கிறிஸ்பியாக வேகணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, மசாலா உதிராம எண்ணெய் குடிக்காம எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா ஜூஸியாக, சாஃப்டாக எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.